गाइस अस्सलाम वालेकुम. ஸோ இன்னைக்கு மார்னிங்கே வாப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்குவிட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு இன்னைக்கு தோரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மார்னிங்கே என்னோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கிளீனிங் ப்ராசஸ். இவனுக்கு கொஞ்சம் கலையில் அதனால பயங்கர சைலண்ட்டாக இருந்தான். அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தந்தாங்க, அதையுமே குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. வறுத்தரைச்ச மீன் கறி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இந்த ஃபிஷ் கறியிலே வறுத்தரைச்ச மீன் கறி தான் ரொம்ப பிடிக்கும். தோரனுக்காக கனவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு ஜீரகம், வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மீன் கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு மண்சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தென் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கனவையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இடக்கிடக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரைப்பையும் சேர்த்துக்கோங்க. அரைப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருப்போம், இருந்தாலும் தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுட சுட சூப்பரான கனவா தோரன் ரெடி. உங்கள்கிட்ட வாழைக்காய் இருந்தால் அது போட்டு செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இல்லை, அதனால அது போடலை. அண்ட் கன்னியாகுமரியில் தான் இந்த தோரன்லாம் செய்வாங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் என்னோட லஞ்சை என்ஜாய் பண்ண போகிறேன். டேட்டா.